வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் அதீத போதை பாவனை காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. பிரித்தானியர் ஆட்சியின் போது அச்சிடப்பட்ட ₹1 நோட்டு 7 லட்சம் ரூபாய் வரை இணையதளங்களில் விற்பனை. தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்கும் யோசனையை நாடாளுமன்றில் சமர்ப்பித்து நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சலுகை விலையில் வழங்க திட்டம். இரவு நேர களியாட்ட விடுதி மோதல் சம்பவம் தொடர்பில் 3 பேர் குற்றப்புலனாய்வு பிரிவில் சரண். யூடியூப்பில் வெளியிடப்பட்ட காணொலி தொடர்பில் பிரபல பாடகர் இராஜ் வீரரத்ன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணியின் போது பதற்றம். மாரடைப்பால் உயிரிழந்த மனோஜின் உடலுக்கு பலரும் அஞ்சலி. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை ஏப்ரல் மாதம் 8 அல்லது 9 நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பாக ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பிரேரணையை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் இணைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த முன்மொழிவு நாளை நடைபெறும் நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. விவாதிக்கப்பட்ட இந்த முன்மொழிவு 5 நாட்களின் பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற விவாதத்திற்கு பின்னர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையின் மீது நாடாளுமன்றில் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த முன்மொழிவு 113 உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விசாரிக்க சபாநாயகரால் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்படும். விசாரணை குழுவின் முடிவு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை குறித்து தீர்மானம் எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் 115 உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு பொலிஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை நேற்று சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணையில் அவருக்கு எதிராக 27 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சிங்கள தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் பொதியை சலுகை விலையில் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி ₹5000 மதிப்புள்ள அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை ₹2500 சலுகை விலையில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக நிவாரண பலன்களை எதிர்பார்த்து புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 8,12,753 விண்ணப்பதாரர்களில் இருந்து பொருத்தமான பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர். இதன்படி 2025 ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 13 வரை நாடு முழுவதும் அமைந்துள்ள லங்கா சதோச விற்பனை நிலைய வலையமைப்பு மற்றும் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களின் சம்மேளன விற்பனை நிலையங்கள் மூலம் பயனாளிகளுக்கு உணவுப் பொதி வழங்கப்படும். விவசாயம், கால்நடை, நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோரால் முன்வைக்கப்பட்ட கூட்டு முன்மொழிவின் அடிப்படையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித் ராஜபக்சவுடன் சென்ற மூவரும் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். கொம்பனி தெரு பகுதியில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் இம்மோதல் சம்பவம் இடம்பெற்றது. சம்பவத்தின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித் ராஜபக்சவுடன் சென்ற 3 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதன்படி அவர்களை கைது செய்ய போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த நபர்கள் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் சரணடைந்துள்ளனர். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட வாகன விபத்தில் உயிரிழந்த கல்லணை பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவு பிரதான சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி NDG கயந்த குணேந்திரவின் மனைவியும் உயிரிழந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதன்படி இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 18 குர்நாகல் பகுதியில் இருந்து மீரிகம நோக்கி பயணித்த வேன் வேக கட்டுப்பாட்டை இழந்து அதே திசையில் பயணித்த பார ஊர்தியொன்று மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு திணைக்களம் விடுத்த அழைப்பை தொடர்ந்து பிரபல சிங்கள பாடகர் இராஜ் வீரரத்ன இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சைபர் குற்றப்பிரிவில் முன்னிலையாகியுள்ளார். தனது யூடியூப் சேனலில் சுதத்த திலகஸ்ரீ தொடர்பில் வெளியிட்ட ஒரு தகவல் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனக்கு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தலதா மாளிகைக்கு பணம் வழங்குமாறு மோசடியான முறையில் விடுக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பில் தான் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தெரிவித்த இராஜ் குறித்த காணொலியை உலகிலுள்ள பெரும்பாலான இலங்கையர்கள் பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
கச்சத்தீவு தொடர்பாக இந்தியா மற்றும் இலங்கை இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணைக்காக எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு வழக்கை பட்டியலிட இந்திய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் மனுதாரரான முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதிக்கு பதிலாக திமுக மூத்த தலைவர் DR பாலுவை சேர்க்கவும் உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கச்சத்தீவை இலங்கையிடம் ஒப்படைக்கும் வகையில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு எதிராக இந்திய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கச்சத்தீவை மீட்க கோரி அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, AK செல்வராஜ் உள்ளிட்டோர் சார்பிலும் உச்ச நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, நீதிபதிகள் சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான முன்னாள் முதல்வர் கருணாநிதி தரப்பில் மூத்த சட்டத்தரணி P. வில்சன் ஆஜராகி கச்சத்தீவை இலங்கைக்கு ஒப்படைக்க 1974ஆம் ஆண்டு ஜூன் 26 மற்றும் 28ஆம் தேதிகளில் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களும் மார்ச் மாதம் 23, 1976 அன்று செய்யப்பட்ட மற்றொரு ஒப்பந்தமும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது எனவும் இந்த ஒப்பந்தங்கள் கேள்விக்குரியவை எனவும் வாதிட்டார். தொடர்ந்து மனுதாரரான மறைந்த மு. கருணாநிதிக்கு பதிலாக திமுக பொருளாளர் DR பாலுவை சேர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் அமர்வு இவ்வழக்கின் இறுதி விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பட்டியலிட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட பேரணியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குறித்த பேரணியை இடைமறித்த போலீசார் பேரணியை நடத்த வேண்டாம் என வலியுறுத்தியமையினால் அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து ஆரம்பித்த பேரணியை போலீசார் தடுத்த போதும் போராட்டக்காரர்கள் முன்னோக்கி சென்றுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்துவதற்கு தேர்தல் சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளதால் போலீசார் பல்கலைக்கழக மாணவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எனினும் குறித்த பேரணிக்கு நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்ட நிலையில் குறித்த பேரணியின் போது பதற்றம் ஏற்பட்டுள்ளது. நீண்டகால வேலையில்லா பிரச்சினைக்கு தீர்வு கோரி இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்நிலை மூலம் நடத்தப்படும் ஏலங்களில் பழைய ₹1 தாள் 7 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் 1917ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி ₹1 நோட்டு முதன்முறையாக அறிமுகம் செய்யப்பட்டது. கடந்த 1926ஆம் ஆண்டில் ₹1 நோட்டுகளை அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது. இதன் பிறகு 1940ஆம் ஆண்டு மீண்டும் ₹1 நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டன. நாடு சுதந்திரம் அடைந்த பின்னர் 1994ஆம் ஆண்டில் மீண்டும் ₹1 நோட்டு அச்சடிப்பது நிறுத்தப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டில் மீண்டும் ₹1 நோட்டு அச்சடிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இச்சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக ஆங்கிலேயர் காலத்தில் அச்சடிக்கப்பட்ட பழைய ரூபாய் நோட்டுகள் ஆன்லைனில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. சுதந்திரத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட ₹1 நோட்டுகள் சிலரிடம் மாத்திரமே இருக்கும் நிலையில் அந்த ரூபாய் நோட்டுகளுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி குறிப்பிட்ட இணையதளங்களில் ஆன்லைன் ஏலங்கள் நடத்தப்படுவதுடன் இதன் மூலம் பழைய ₹1 நோட்டு 5 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பழைய ரூபாய் நோட்டுகளை வாங்க, விற்க ரிசர்வ் வங்கி அனுமதி வழங்குவது கிடையாது என்ற போதிலும் ஆன்லைனில் சட்டவிரோதமாக ஏலம் நடத்தப்படுகின்றது. இதனால் சட்ட பிரச்சனைகள் எழுந்தால் அதனையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என மூத்த வழக்கறிஞர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மருந்துகளுக்கான அதிகபட்ச சில்லறை விலை பொறிமுறையை ஒழுங்குபடுத்துவதற்கான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். மருந்து ஒழுங்குமுறை ஆணையகம் ஆண்டுக்கு 2 முறை அதிகபட்ச சில்லறை விலையை திருத்துவதற்கு அதிகாரம் பெற்றுள்ளது. இதன்படி டாலரின் மதிப்பு ஏற்ற இறக்கமாக இருந்ததால் பொது நலனுக்காக எந்த நேரத்திலும் அதிகபட்ச விலையை மாற்றுவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரத்தையும் அவர்கள் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதீத போதை காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளை அதீத அளவில் நுகர்ந்த நிலையில் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் உயிரிழந்த இளைஞனுடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் நேற்று மாலை மாரடைப்பால் காலமானதை அடுத்து அவரது பூத உடலுக்கு திரையுலக பின்னணியினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குடும்பத்தாருடன் சென்னை சேத்துப்பட்டில் வசித்து வந்த மனோஜுக்கு சமீபத்தில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நேற்றிரவு மனோஜ் திடீர் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்திருந்தார். மனோஜின் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, ஆந்திர
துணை முதல்வர் பவன் கல்யாண், நடிகரும் மக்கள் நீதி மைய தலைவருமான கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அத்துடன் இயக்குநர்களான தியாகராஜன், பேரரசு, நடிகர்களான பார்த்திபன், சூர்யா, ரோபோ சங்கர், பாடலாசிரியர் சிநேகன் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். உயிரிழந்த மனோஜின் உடல் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. நடிகர், நடிகைகள் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 3 மணி வரை மனோஜின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதன் பின்னர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பெசன் நகரில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.